கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:7 ஃபர்ஸ்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கான்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுக போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. பலி நடத்தும் வீண்மீனே, ஆராதனை ஆராதனை. பொலி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைகளே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். செல்வி டீச்சர், பிரைஸ் தி லார்ட். டாக்டர் மாரிக்கனி, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டை தியானிக்கிறோம். யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையோடு இருங்க. இப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொல்லி யாக்கோபு யாரை பார்த்து சொல்லுறார்? அதான் முக்கியம். யாரை பார்த்து சொல்லுகிறார்? 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒரு கூட்டத்தார் தரித்திரர்கள், அவங்க ஒடுக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி கொலை செய்யப்படுற மக்கள் மரித்து போன நிலைமையில் இருக்கும்போது சொல்றார், என்ன சொல்லுகிறார்னா, நீங்க ஒன்றுக்காக காத்திருக்கணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இப்படி இருக்க நீங்கள் வரும். இப்படி இருக்க முக்கியமான கனெக்டிங் வேர்ட். ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நியாயத்திற்கு குறை இருக்குது. நீங்க ஆக்கணிய உங்க மேல தலையில போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டார். இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னுடைய நேசத்துக்குரிய கூட்டம் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும். செகண்ட் கர்த்தர் வரும் அளவும். இப்ப நம்முடைய கிறிஸ்தவம் 3 அடிப்படையான விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கு. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நம்முடைய கிறிஸ்தவம், நம்முடைய நம்பிக்கை 3 கற்கள். ஒன்று என்னன்னா கன்னியின் கர்ப்பம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்னியினுடைய கர்ப்பத்திலிருந்து வந்தார். இத நம்மளால விசுவாசிக்கலைன்னா நம்முடைய ஃபெய்த் போயிடுச்சு. நீங்க கேட்கக்கூடாது, எப்படி ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகுவா கேட்கக்கூடாது. அப்படி கேட்டீங்கனாலே போச்சு. ஃபர்ஸ்ட் பில்லர் இந்த பில்லர். ரெண்டாவது பில்லர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். செகண்ட் பேசிக். இது அடுத்த ஒரு பில்லர். நீங்க கேட்கக்கூடாது, அவர் எப்படிங்க உயிரோட வர முடியும், அவர் தான் செத்து போயிட்டாரே. விசுவாசம் ஆடிடும். கன்னி பிறப்புங்கிற ஒரு பில்லர். இரண்டாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். மூன்றாவது நம்முடைய உயிர்த்தல். இந்த மூன்றும் அசைக்க முடியாத பில்லர்ஸ். நம்ம உயிர்த்தெழுவோம்ங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். நாம் உயிர்த்தெழுவோம்ங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். இந்த மூன்று பில்லர்கள் மேலதான் இந்த கிறிஸ்தவம் கட்டப்பட்டது. இதுல ஒன்னு வருவனாலும் போத்துன உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நீங்க விசுவாசிக்கலைன்னா போச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீங்க விசுவாசிக்கலைன்னா போச்சு. நம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கணும் போச்சு. அந்த மூன்றையும் இணைத்துதான் அவர் சொல்கிறாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொலை செஞ்ச ஒரு கூட்டத்தாரும் திரும்ப வர இருக்கிறார். சரி, இந்த பேசிக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம செய்திக்குள்ள போகலாம். சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும். இன்னைக்கு நம்முடைய செய்தி இரண்டாம் வருகை. இந்த இரண்டாம் வருகை எதில் இருந்து ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப ஆண்டவர் ஒரு சத்துரு மனித வர்க்கத்தை ஏமாத்திட்டான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இதான் பாவம் என்னைக்கு பிரவேசித்ததோ அன்னைக்கு பரலோகத்துல ஒரு திட்டம் உருவாயிடுச்சு. என்ன திட்டமா உருவாயிடுச்சுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு ஸ்திரீனுடைய வித்துல இருந்து அவர் வருவார். ஸ்திரீனுடைய வித்து தான் அவர் வருவார். அதான் இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல, கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின பொழுது. இது நாங்க காலம் நிறைவேறின பொழுது. இந்த வேதத்துல ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார். முதல் ஆதியாகமும் 1வது அதிகாரமும் 2வது அதிகாரமும் பாவம் இல்லாத காலம். பாவம் இல்லாத காலம். இன்னைக்கு தேவனுக்கும் ஆதாமுக்கும் பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் பேர் உண்டாக்கிட்டு ஏவாள்ங்கிற ஒரு பெண்ணை கொடுத்தார். அது 3வது அதிகாரத்துல பாவம் பிரவேசிச்சிருச்சு. 3வது அதிகாரத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாவம் பிரவேசித்த காலம். அடுத்து என்ன காலம் வருதுன்னா, ஆபிரகாம் காலத்துல ஒரு மனசாட்சியின் காலம். மனசாட்சியின் காலம். ஆபிரகாம் உடைய மனைவிய ஒரு ராஜா தூக்கிட்டு போறான். அவன் சண்டைக்கு வர்றான். ஏய், நீ உன் மனைவின்னு சொல்லலையேடா, நான் இவ்வளவு பெரிய தவற செய்யறதேனே அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு லா சட்டம் கிடையாது. அது வந்து மோசே காலத்துல தான் சட்டம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் மனசாட்சியின் காலம். மோசே காலத்துல இருந்து நியாயப்பிரமாண காலம் ஆரம்பிக்குது. அது எதுவரை வந்துச்சுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர நியாயப்பிரமாணத்தின் காலம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே அந்த நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சிட்டார். கிருபையின் காலத்தா இப்ப நம்ம கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஷ்டத்துக்கு வாழ முடியாது. கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருபை, இந்த கிருபையை நம்மளை தாங்கி வழி நடத்துகிறோம். அடுத்து என்ன காலம் வரப்போகுதுன்னா, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரதுக்கு முன்னாடி இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துல நாம் இருப்போம். பரதேசத்துல நம்ம இருப்போம். பரதேசத்துல இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த பூமியில ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் வர இருக்கிறான். அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அவன் வந்து 7 வருஷம் இந்த பூமியில நடக்கும். முதல்ல 3 வருஷம் தன்னை ரொம்ப நல்லவனா காட்டிட்டே இருப்பான். 2வது 3 வருஷம் தன்னை கடவுளா மாற்றி ஒரு பிரச்சனை உண்டாக்கும். அதுல கடைசியில முடிக்கும் போது ஆத்மகதம் யுத்தம் வருது. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வெள்ளை குதிரையில வர இருக்கிறார். வந்து யுத்தத்தை முடிக்க போகிறார். முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளன்சிங், புதிய வானம் புதிய பூமி ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளும் ஆண்டவர்
பிதாவாகி தேவனும் ஒன்றாக இதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே அது வரை இருக்குது. அப்ப ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதல் வருகை, ஃபர்ஸ்ட் கமிங் முடிச்சிட்டு அதான் கலாத்தியர்ல 4வது அதிகாரம் 3வது வசனம். அந்தபடி 5வது வசனம் காலம் நிறைவேறின பொழுது 4:5 கலாத்தியர் ஸ்திரீயிடத்திலே பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவமா இருக்கிற நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சரி, அடுத்து 2வது வருகை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா வெளிப்படுத்துதல் 2வது வருகை குறித்து ஒரு டைரக்ட் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:7 இதோ மேகங்களோடு வாதிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மேகங்கிறது அவருடைய வெஹிக்கிள். இன்னைக்கு பல வெஹிக்கிள் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஒரு கழுதை தான் வெஹிக்கிள். அது மேலதான் எடுத்து சவாரி செய்வாங்க. நல்ல சமாரியன் ஒரு கழுதை மேலதான் போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவனையும் பண்ணுவார், ஒரு கழுதை மேல போனார். அதான் அன்னைக்கு இந்த வெஹிக்கிள். ஆனா எப்ப சக்கரம் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு வெஹிக்கிளுடைய ஸ்பீடு கூடி இப்ப கோடி கணக்கான மதிப்புள்ள வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெஹிக்கிள் என்னன்னா மேகம். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களோட வாரிகிறார். செகண்ட் காலம். அப்ப யாக்கோபு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற ஒரு இருதயத்துல வேதனையோடு இருக்கிறாங்க ஒரு கூட்டத்தார். அவங்களுக்கு சொல்றாரு, அப்பா கவலைப்படாத, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆனா எப்படி வருவார்? மேகங்களோடு வருவார். சரி, கண்கள் யாவும் அவரை காணும். அதுங்க கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் காணுங்கிறத யார் ரொம்ப 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 அருமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு தன்னுடைய வாழ்க்கையில அநேக நிச்சயத்தோடு வாழ்ந்தார். அந்த நிச்சயத்துல ஒரு விசேஷமான நிச்சயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. முதல் வருகை குறித்து அவருக்கு தெரியாது. ஆனா 2வது வருகை குறித்து அவருக்கு தெரியும். இவரு உயிர் தள்ள போகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தள்ளதை நம்ம நம்புறோம், நம்முடைய உயிர் தள்ளதை நம்புறோம். அதான் யோபு சொல்லுகிறார். யோபு 19வது அதிகாரம் 25வது வசனம். ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் இது பிதா கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீட்பர். ரத்தத்தை சிந்தி அவர் நம்மளை மீட்டுக் கொள்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நாலேஜ். இந்த நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கா? நோ. அநேகர் இந்த வாழ்க்கையில சம்பிரதாயமா வாழ்றாங்க. பார்க்கிற பணக்காரங்க இன்னும் செல்வத்தின் மேல செல்வத்தை சேர்க்கணும். ஏழைகளுக்கு காசே கொடுக்க கூடாது. சக்கையா புலி புளிஞ்சுக்கிட்டே. அப்ப அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவாருங்கிற நம்பிக்கை இல்லை. இவங்க கோபாக்குனே தங்க மேல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா யோபு அப்படி கிடையாது. நான் அறிந்திருக்கிறேன். 26 இந்த என் தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். இது என்ன சரீரம்? உயிர்த்தெழுதலுடைய சரீரம். அதனாலதான் நமக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இருக்கும். 100% நம்பிக்கை இருக்கும். நம்ம மறித்துருவோம், நம்மள பொட்டியில தூக்கி வச்சிருவாங்க, ஒரு குழி தோண்டி உள்ளதுக்கு ஆச்சு, அது மேல ஒரு நல்ல ஹெவியான ஒரு டைல்ஸ போட்டு கடப்பாக்கல் இல்லைன்னா மார்பிள் ஸ்டோன் இதெல்லாம் போட்டு அதுல இப்ப லேட்டஸ்டா படம் வேற போட்டுருவாங்க. நீங்களா என் படத்தை நீங்க பார்க்கலாம். என் கல்லறை மேல் என் படம் இருக்கும். சரி, அதுல என்ன வசனம் என்ன எழுதுனுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். என் மகள்கிட்ட சொல்லியிருக்கேன், நிஜுங்கிற என்னுடைய தங்கச்சி பையன்ட்டையும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, நான் சம்பாதித்ததை நான் செலவழித்தேன். நம்பர் 1.
நம்பர் 2, நான் செலவழித்தல் மீதிய என் பிள்ளைகளுக்கு விட்டு விட்டு போயிட்டேன். நம்பர் 2. 3வது, நான் என் ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு காரியமும் என்னோடு கூட பரலோகத்துக்குள்ள வந்துருச்சு. 3 லைன் அதில் எழுதிருக்கும். நீங்க பின்னாடி போய் அதை லைன் கரெக்டா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும். சரியா? ரைட், அது இருக்கட்டும். யோபு 19வது அதிகாரம் 20, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையில என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போயிடுச்சு. எப்ப ஆண்டவரே வருவீங்க? நான் பாடுகள் வழியா போறேன்ல, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் போயிருச்சு. எல்லாரும் என்னைய கேலி பொருளாக பாக்குறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, ஜோக் அடிக்கிறாங்க, வேடிக்கை வரும். எப்ப ஆண்டவரே நீங்க வருவீங்க? எப்ப இந்த சரீரம் மறிக்கும்? எப்ப இதை அடக்கம் பண்ணப்படும்? இது அவர் எவ்வளவு உறுதியாக நம்பினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23 நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையும் எழுதப்பட்டால் நல்லாயிருக்கும். இப்ப ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? அந்த அக்கா என்ன பண்ணா தெரியுமா? அந்த பாஸ்டர் என்ன பண்ணா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, இது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும், சொல்லிடாதீங்க. இப்ப இது வந்து கன்ஃபார்ம்டா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால யோபு சொல்றாரு, எப்பங்க வரு குஸ் 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 எல்லாம் கிடையாது, நான் சொல்றது ரைட்டிங்ல இருக்கணும், புஸ்தகத்துல எழுதி இருக்கணும் அப்படின்னு சொன்னவரு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. புஸ்தகம் கூட நான் உயிர் தள்ளது வரை இருக்காது, அது செய்யும் கரையை வந்து அரிச்சு விடும். அல்லது 24, என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலினாலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்துக்களால், உளிவெட்டு அப்படின்னா கல்லுல அடிச்சு எழுதணும். என்ன எழுதணும்? யான் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எழுது. அவர் உயிரோடு இருக்க திரும்ப வருவார், எழுது. அவர் பூமியின் மேல அவர் கால் பதியும், எழுது. நானும் அவரை பார்ப்பேன், இதை எழுதிட்டு அப்புறம் அடிஷனலா சொல்றாரு. என்ன சொல்றதுன்னா, அது மேல ஈய எழுத்துக்களால் பதிக்கணும். ஈய எழுத்தால் பதிச்சுட்டு தான் மேட்டர் சொல்றாரு. இது யோபுக்கு ஒரு உயிர்த்தெழுத வேண்டிய நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு மேல நம்பிக்கை. அது பாருங்க, யோவான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். ஆம் அப்படின்னு. இது எப்ப நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா, சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12:10 குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பது. இந்த 2 வகையா நீங்க எடுத்துக்கலாம். ஒன்னு ரோம போர் சேவர்களையும் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது எப்படி இருக்கிறதுனா அன்னைக்கு இருந்த யூதர்கள் யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கொலைசிய பிளான் பண்ணாங்களோ அத்தனை பேர் பார்ப்பாங்க. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம், நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் கொடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து. அப்ப இது யார் கிடையாதுன்னா ரோம போர்ஸ் குத்துறாங்க, லிட்டரலா அவங்க குத்துறாங்க. ஆனா மோட்டிவ் இவங்க தான் பார்க்க போறாங்க. நோக்கி பார்த்து, ஒருவன் ஒரே பேரானுக்கு புலம்புவது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கு துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கலசந்து துக்கிப்பார். இது ஒரு பக்கம் நடக்க போகுது, அதுல சந்தேகம் இல்லை. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை நமக்கு எப்படி அது பிரயோஜனமா மாறப்போகுது? மற்றவர்களுக்கு, அதாவது பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் பணம் பணம், எப்படி பணத்தை கசக்கி புழுங்கிறத பாக்குறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷர் குமாரனுடைய அடையாளம் வானத்தில். அடையாளம், நேற்று நான் ஒரு செய்தி சொன்னேன், எத்தனை பேர் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அடையாளம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த அடையாளத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். அது எங்க நிறைவேறணும்? எகிப்துல நிறைவேறணும். அந்த அடையாளம் என்னதுங்கிறது டீட்டெயிலா மிக 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 அதெல்லாம் ஒரு டிராவல் எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். அந்த அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்றது அடுத்த அடையாளம் இங்க இருக்கு. மத்திய 24வது அதிகாரம்
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்களோடு வருகிறது. வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் மேகங்களோடு அவர் வருகிறார். அதே மேகத்தோடு இங்கே வருகிறார். பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். சகரியால நாம பார்த்தது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு கிருபை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தெரிந்து கொண்டது யார் அப்படின்னு இஸ்ரேல் மக்களை தான் தெரிந்து கொண்டார். என் ஜனம்ங்கிறார். மத்திய 10வது அதிகாரத்துல சீசர்கள் சொல்றாரு, நீங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, புறஜாதிக்கெல்லாம் சொல்லிடாதுட்டாங்க. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல, அவங்க இயேசுவை தள்ளிட்டாங்க. அதனால கிருபை நமக்கு வந்துருச்சு. இந்த புறஜாதியாக நம்ம மேல வந்துச்சு. இந்த புறஜாதியார் நம்ம மேல வந்ததுனால இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப அவங்களும் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் கொடுக்கிறார். ஆண்டரில் மட்டும், இஸ்ரேல் மக்கள் மட்டும். ஆனா புறஜாதியார்கள் முதல் வருகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க பழம். புரியுதா? மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வசனம், பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். நம்மளெல்லாம் என்ன செய்வாரு? அப்படியே கண்ணு திறந்து மூடுறதுக்கு முன்னாடி கொண்டு போயிடுவார். மத்திய ஆகாயத்தில் நம்மள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்க போகிறோம். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் 31வது வசனம், வலுவான தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். தூதர்கள், இந்த தூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, chosen people, நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நானும் chosen people. உங்களை பத்தி எனக்கு தெரியாது, என்னைய பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். நான் எங்க குடும்பத்திலே ஒரு அடங்காத ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டு கழுதை. இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைப்பேன். அனுபவி ராஜா, அனுபவின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பெருமை இருக்கும் எனக்கு. ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜரி ஒரு 1 ஹவர்ல பண்ணி முடிச்சிருவேன். பண்ணி முடிச்சுட்டு ஓபி எல்லாம் பார்க்க மாட்டேன், நேரா வீட்டுக்கு வந்துடுவேன். சாராயத்தை குடிச்சுக்கிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னை பிடிச்சார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா ஆண்டவர் என்னைய போய் பிடிச்சிருக்காருன்ட்டு. ஆனா நல்லா தெரிஞ்சு போச்சு, என்னைய பிடிச்சாரு, எனக்கு கிருபைகளை கொடுத்தாரு, வசனத்தை கொடுத்தாரு, ஒரு பாதையை டோட்டலா நடக்க வச்சார். 23 வருஷமாக என்னைய கொண்டு போறார். ஏன் நான் இந்த மாதிரி மாறினேன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் என்னைய தெரிந்து கொண்டாரு. அதனாலதான் இந்த வசனம் இவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னா, மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனையை கூட்டு. இப்படி சொல்லும் பொழுது 33வது வசனம் பாருங்க, இப்படியே எல்லாம் நடக்கும் பொழுது அவர் சமீபமாக வாசல் வந்திருக்காங்க. இது நமக்கு அடுத்த நாளைக்கு அதை தியானிக்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது அதிகாரம் மத்திய 25:31, அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடும் வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். யோசிச்சு பாருங்க, வானத்திலிருந்து வருகிறார், பெரிய சிங்காசனம் உட்கார்ந்துருக்கிறார். உலகத்துல எல்லாரும் புலம்புறாங்க. ஆனா புலம்புவது அடுத்த ஸ்டெப். புலம்பிக்கிட்டே இருக்க முடியுமா? எவனால தான் புலம்ப முடியும்? அடுத்து என்ன நடக்கும் வருகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்பெரிய ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை தனது வலது பக்கத்திலே நிறுத்தி வெள்ளாடுகளை இடமிட்டார். அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நீத்து, என் பிதாவினால் ஆசிக்க 2 ஆடுகளை பார்க்கிறோம், ஒரு வெள்ளாடு, செம்மறி ஆடு. இதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி போட்டிருக்கேன். அது ஒரு பெரிய அழகான செய்தி. செம்மறியாடைய கேரக்டர் என்ன, வெள்ளாட்டுடைய கேரக்டர். செம்மறியாடு எப்படி வாழும், வெள்ளாடு எப்படி வாழும். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் ஆண்டவர் 2ஆ பிரிக்கிறார். ஒரு உதாரணம் கொண்டு சொல்றேன். இந்த செம்மறியாடு புல்லு மட்டும்தான் தீங்கும், மேய்ப்பன் பின்னாடியே போகும். ஆனா அந்த செம்மறியாடு கொஞ்சம் கெத்தா இருக்கும், அப்படி தலை நிமிர்ந்து தான் போகும்.
நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த செம்மறி வெள்ளாடு அந்த காலை தூக்கி அந்த சேவத்து மேல வச்சுக்கிட்டு அந்த போஸ்டரை கடிச்சு போஸ்டர் ஏன் போஸ்டர் அது சாப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டதெல்லாம் திங்கும். அது வெள்ளாடு. ஆனா ஆண்டுடைய வசனம் புல்ல சாப்பிடுகிற செம்மறி ஆடு கேட்டு ஆண்ட ரெண்டா பிரிக்கிறார். பிரிச்சுட்டு ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்றாரு, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிற பார்த்து வாருங்கள், ஏன் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது வருகையில ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கிறவர்கள் உலகம் உண்டாதுனது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும், வாங்கிக் கொள்ளுங்க, எடுத்துக்கோ, இது உனக்கு, இட்ஸ் ஃபார் யூ அப்படிங்கிற ரெண்டாவது வரைக்கும். ஆனா அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்தேயு 13வது அதிகாரம். இதுல இருந்து அடுத்து எங்க போறோம்? 13வது அதிகாரம் 40வது வசனம். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுற்றி இருக்கிறது போல இவ்வுலகத்திலே முடிவிலே நடக்கும். கலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விதைக்கிற ஒருத்தருடைய ஓமையை சொல்றார். அப்ப விதைச்சிட்டே போறான், கலைகள் ஈக்குவலா வளரும். அப்ப வேலைக்காரன் கேட்கிறான், நிஜமானரே நாங்க கலையை மட்டும் கட் பண்ணிடுறவா அப்படின்னு. அப்படின்ற வளரட்டும் வளரட்டும், அதுவும் வளரட்டும். ஆனா ரெண்டும் வளர்ந்துட்டு கடைசியில கலையெல்லாம் அறுத்துறாங்க. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 40வது வசனம். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியை சுற்றி இவ்வுலகத்தில் முடிவு ஃபைனல். 39வது வசனம் பாருங்க, அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். தேவதூதெல்லாம் அறுக்கணும். எப்படி அறுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 41 மனுஷகுமாரன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காரு, அனுப்புறாரு, தேவதூதெல்லாம் போகணும். அவருடைய ராஜ்யத்திலே சகல இடர்களையும் அக்கிரமங்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாஇருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் தூதர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கை வச்சுக்கிட்டு லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மனம் திரும்புக அவசியம் இல்லாத மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் இருக்கும். 10வது சொன்னாங்க லூக்கா 15:10. அப்பொழுது அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவதூதலுக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2வது ரசிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னாடி பைபிளும் தெரியாது, ஒண்ணு நல்லா தெரியும், பாவம் செய்ய தெரியும், சூப்பரா செய்யும். ஆனா அன்னைக்கு மனம் திரும்பினு வேத தூக்கிட்டு, இன்னைக்கு நான் மனம் திரும்பினேனோ அன்னைக்கு பரலோகத்துல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரு தூதனை அனுப்பு, இவன் தான் என் சிஜித் லைசான்ட்டு பின்னாடியே போகணும். அவன் என்ன செய்யணும், எனக்கு பரலோகத்தில் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அடுத்து ஊழியத்தை கொடுக்குறாரு. ஊழியத்தை கொடுத்து பல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் தூதர்கள் அனுப்புறாரு, எக்ஸ்ட்ரா தூதர்கள். ஊழியத்துல நிறைய பாடுகள் வருது, கஷ்டம் வருது. நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு, திரும்ப உங்களுக்கு சொல்ல, நீங்க யாரும் இல்ல. அதனால சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு RSS எங்க ஹாஸ்பிட்டலுக்கு விரோதமாக தர்ணா பண்றதுக்கு ரெடியானாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் எஸ்பி வந்து பெர்மிஷன் கொடுக்கல. அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்களுக்கு சேஃப்டி கொடுத்தாங்க. கடைசியில விகேடி அப்படின்னு ஒரு ஆடிட்டர், அவர் இந்த RSSல பழைய எங்க அண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட். அங்க நாங்கெல்லாம் ஒரு மீட்டிங், காம்ப்ரமைஸ் மீட்டிங் கொடுத்தோம். நான் போய் சில காரியங்களுக்கு நான் பேசணும். அப்போ ஒரு 2-3 வாலிப பசங்க கோபத்துல கால் கால் கால்னு கத்திட்டு அப்படி இப்படி அப்படி கொலை வெறியில இருந்தாங்க. கொலை வெறி எங்களை கடிச்சு தின்றலான்ட்டு. ஆனா நான் ரொம்ப தாழ்மையா எல்லாத்தையும் நடத்தி முடிச்சேன். நேற்று அதுல ஒரு பையனுக்கு கால அடிபட்டுச்சு, பைக்ல வந்து காலை சிராச்சிச்சு, நல்லா 2 மணி நேரத்துல கட்டாயிடுச்சு. அவனை ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. நான் பார்த்து எனக்கு நான் மூஞ்செல்லாம் மறந்து போச்சு. அப்ப அவன் சொன்னான், சார் என்னை தெரியுதா சார்? சொல்லு தம்பி, யாருப்பா நீன்னு.
சார் ஆர்எஸ்எஸ் கார சார் நானு வீக்கடி சார் வீட்டுல நான் தான் சார் உங்களுக்கு சண்டை போட்டேன் உங்க கூட. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாத்தீங்க. நீ ஆண்டவர் அடிச்சு ஊரில் எத்தனை ஆஸ்பத்திரி, ஆனா நேரம் எங்க ஆஸ்பத்திரிக்கா வர்றான். என்னதான் எங்களுக்கு விரோதமா பேசினாலும் வந்த உடனே நல்லா பார்த்து என் காலுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்காரு, அந்த பையனுக்கு நல்லா தெரியும். புரியுது அவங்களுக்கு. அதனாலதான் நம்ம பாக்குறோம், ரெண்டாம் ஆண்டவர் பிரிக்கிறார். பிரிச்சு ஒரு கூட்டத்தார என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசம். சூரியனானது அப்படி ஒரு பிரைட்னஸ் கொடுக்கிறாங்க. இது எப்ப வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில வரும். இப்ப இதெல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் இருதயத்துல ஒரு வேதனை இருக்கு. என்ன வேதனை நம்மளுக்கு காட்டுறேன், கேட்டுக்கொள்ளுமா. லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். மனுஷகுமாரன் வருவேன், ஆனா விசுவாசம் இருக்காயா அவனுக்கு? இந்த விசுவாசம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது வருகையில வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன். அங்கிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில வர்றாரு. வரும்பொழுது 14வது வசனத்துல பரலோகத்தில் உள்ள சேனைக்கு, நம்ம நல்லா கேட்டுங்க, நம்ம தான் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளோடு ஏறி அவருக்கு பின் சென்றார். முன்னாடி போறாரு, நம்ம எல்லாம் பின் செல்வோம். இதுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கும். எல்லாரும் பின்னாடி போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம்னா வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 4வது வசனத்துல சீயோன் மலையில காட்டுறோம். அங்க 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தவர்களே கற்புள்ளவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறார்கள் இவர்கள். அவர்களை பின்பற்றினா ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? அங்க போய் நிற்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து ஆழமான சத்தியத்தை யாக்கோபு ஒரு கூட்டத்தார் சொல்கிறாரு. அது நாங்கள் அதை கற்று அதன்படி எங்களை பலப்படுத்த உதவி செய்யா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.